ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 40ஆம் அத்தியாயம். கருமாரியம்மனுக்கு கோவில். 1945 பெரியவா சென்னையில் முகாம். சென்னையில் உள்ள நாவலூரில் கருமாரியம்மனுக்கு ஆலயம் கட்ட சில பக்தர்கள் முயற்சி மேற்கொண்டனர். மொத்த மதிப்பீட்டை கேட்டதும் பலர் என்னது இவ்வளவு லட்சமா என்று பின்வாங்கினர். பெரியவானிடம் பிரார்த்தனை செய்தார்கள். பெரிய லெவல்ல திட்டம் போட்டுட்டோம், நன்கொடை அவ்வளவு கிடைக்காது போலிருக்கு சாமி, பெரியவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். சில வினாடிகள் மௌனம். அருள் வாக்கு கொட்டியது. அம்பாளோட திருப்பணி இல்லையா, அவளே பார்த்துப்பா, அந்த நம்பிக்கை இருக்கு சாமி. ஆனால் 1/4 பங்கு பணம் கூட இல்லைங்க. பூமிக்கு மேலே 4 அடி உசரத்துக்கு கட்டடம் கட்டுங்கோ. சரிங்க, ஆனா அப்புறம் கோவிலுக்கு சிலைங்க, கோபுரம், கும்பாபிஷேகம்னு எல்லாத்துக்கும் எங்க சாமி போவோம்? அதுக்குன்னு ஒருத்தர் வருவார். பிரசாதம் கிடைத்தது. அதோடு யார் அந்த ஒருத்தர் என்ற கேள்வியும் குடைச்சலும் கிடைத்தது. ஆம், அந்த ஒருத்தர் அப்போது எங்கே இருந்தார்? 1939 தொடங்கிய 2வது உலக மகா யுத்தம் 1945 தொடர்ந்தது. பர்மாவில் தீவிரமான போர், ஜப்பானியர்களுக்கு எதிரான போர். ஐராவதி பர்மாவில் உள்ள ஒரு நதியில் நட்டாற்றில் போர். இந்திய பிரிட்டிஷ் படையில் தலைவராக இருந்த மேஜர் படைகளோடு கரையில் நின்று ஜப்பானியர்களை எதிர்த்தார். தோல்வி நிச்சயம் என்று தெரிந்ததும் ஜப்பானியர்கள் ஆத்திரத்தில் கரையில் இருந்த இந்திய வீரர்களை குருவி சுடுவது போல் சுட்டு தள்ளினார்கள். அதில் பிழைத்த ஒரே ஒரு இந்தியர் மேஜர் நாராயணசுவாமி. நான் ஏன் பிழைத்தேன்? எது பிழைக்க வைத்தது? அதற்கான விடை 1945 மே மாதம் கிடைத்தது. போர் முடிந்தது. மேஜர் நாராயணசுவாமி ஆர்மியிலிருந்து ஓய்வு பெற்று மனைவி சந்திராவுடன் சென்னையில் புது வாழ்க்கை தொடங்கினார். ஒரு நாள் மாலை இருவரும் மாலை பொழுதில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நாவலூர் கருமாரியம்மன் இவர்களை ஆட்கொண்டாள். நான் மட்டும் ஏன் பிழைத்தேன் என்று கேட்டாயே குழந்தாய், எனக்காகத்தான். உன்னை பிழைக்க வைத்தேன் நான். இந்த வெயிலிலும் மழையிலும் தவிக்கிறேனே, எனக்கு ஒரு கூரை போட்டு தரமாட்டாயா என்று கேட்காமல் கேட்டாள் பராசக்தி. என்ன அழகான ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த திட்டம்! கொஞ்ச நாள் கழித்து பெரியவா தங்கியிருந்த முகாமில் அதே நாவலூர் கும்பாபிஷேக கோஷ்டி. விழிகளில் விழிநீர், ஆனந்த கண்ணீர். சாமி, இவங்க மிலிட்ரி மேஜர் நாராயணசாமி நாயுடு, அது அவங்க சம்சாரம். மொத்த கோவிலையும் கமிட்டி கும்பாபிஷேகம் பண்ணித்தர ஒத்துக்கிட்டாங்க சாமி. பெரியவங்க சொன்னபடி அதுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாருங்க. திருக்கரம் தூக்கி ஆசீர்வதித்தார் ஜெகத்குரு. 40ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.